பக்தர்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடியவர் தான் நம்ம பெருமாள் தந்தை. பக்தர்களுக்காகவே நான் இருக்கேன், பக்தர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம பெருமாள் தந்தை. ஒரு நாள் லக்ஷ்மி தாயார்கிட்ட நம்ம தந்தை ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது அவரை பார்க்குறதுக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வர்றதை கூட கவனிக்காம நம்ம தந்தை தாயார்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ முனிவர் என்ன பண்ணுறாரு, பெருமாளே, நான் வர்றது கூட தெரியாமல் உன் மனைவிக்கிட்ட நீ அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசிகிட்ருக்க. அப்போது நான் என்ன நீ அலட்சியப்படுத்துகிறல்ல, நான் போகிறேன், கோவமாக கிளம்புறேன் அப்படின்னு கோவமாக கிளம்புறாரு. அப்போ பெருமாள் தந்தை என்ன பண்ணுறாரு, என்னை மன்னிச்சிருங்க முனிவரே, அது என்னோட தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ அவர் மன்னிக்காமல் பெருமாளை எட்டி உதச்சிடுறாரு. பெருமாளுடைய மார்பில் எட்டி உதச்சிட்டு இந்த முனிவர் போயிடுறாரு. பெருமாள் அதை சாந்தமாக ஏற்றுக்கிட்டு அமைதியாகவும் இருக்கார். லக்ஷ்மி தாயார் கேட்குறாங்க, என்ன அவர் உங்களை எட்டி உதச்சிட்டு போகிறாரு, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, அது என்னுடைய தவறு, அவர் என்னுடைய பக்தர், அவர் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கும் போது நான் அதை கவனிக்காமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது என்னோட தவறு, அதனால் நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றார். நீங்கள் வேணால் அதை ஏற்றுக்கலாம், நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஏன்னா அவர் என்னையும் இல்லை எட்டி உதச்சிருக்கார். ஏன்னா உங்களுடைய மார்பில் அது நான் வாழக்கூடிய இடம். அப்போது என்ன தான் அவர் எட்டி உதச்சிட்டு போயிருக்கார், அதை நீங்கள் கேட்காம இருக்கீங்களேன்னு கோச்சிக்கிறாங்க. பெருமாள் தந்தை எவ்வளவோ சமாதானப்படுத்துறார். அப்போவும் தாயார் சமாதானம் ஆகலை. என்ன எப்படி அவர் எட்டி உதச்சிட்டு போகலாம், அப்போ உங்களுக்கு பக்தர்கள் தான் பெரியவங்க இல்லை, பக்தர்கள் தானே உங்களுக்கு முக்கியம், அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு நான் உங்களை விட்டு போகிறேன்னு கிளம்பியும் போயிடுறாங்க. லக்ஷ்மி தாயார் போனால் என்ன ஆகும், சகல செல்வங்களும் போன மாதிரி தானே. அவர் இருக்க ஒரு அறையே இருட்டாயிடும். பெருமாள் இருக்கக்கூடிய இடமே வெளிச்சமெல்லாம் போய் ரொம்ப இருட்டாயிடுது. அவங்களும் போயிடுறாங்க, செல்வமும் போயிடுது. எல்லா செல்வத்தையும் இழந்துட்டு எல்லாமும் ரொம்ப கஷ்டப்படுறார். அவ்வளோ கஷ்டம் பட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க தாயார் மனம் தணிந்து தாயார் தந்தைக்கிட்ட சேர்றாங்க. அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்க. பக்தர்களுக்காக பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவர் தான் நம்ம பெருமாள். நம்ம என்ன தான் தவறு செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் நின்னாலும் சரி, அந்த தவறெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு நம்மளை காப்பாற்றுவார். எல்லா கஷ்டமும் நம்மளே வச்சுக்கிட்டு சுகத்தை மட்டுமே நம்ம பக்தர்களுக்கு கொடுக்கணும், எப்போவுமே அவங்கள காத்து வாழ வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான் நம்ம பெருமாள். எப்போவுமே நம்ம பெருமாளை நினச்சி நம்ம தந்தையை வணங்கி சிறப்பாக வாழுவோம். ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி.